2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் லிட்டில் விங்ஸ் ஆவண திரைப்படத்திற்கு சிறந்த ஒளிப்பதிவிற்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் டைம்லெஸ் தமிழ்நாடு என்ற ஆங்கில ஆவண படத்திற்கு சிறந்த கலை மற்றும் கலாச்சார பிரிவில் விருது வழங்கப்பட்டுள்ளது. தனது யதார்த்தமான நடிப்பின் மூலம் பொதுமக்களை மிகவும் கவர்ந்த 12th ஃபெயில் திரைப்பட ஹீரோ விக்ராந்த் மாசிக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்த ஜவான் திரைப்படத்தின் ஹீரோ ஷாருக் கானுக்கும் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே படத்தில் நடித்த ராணி முகர்ஜிக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதிற்கு விக்ராந்த் மாசே நடிப்பில் வெளியான 12th ஃபெயில் திரைப்படம் தேர்வாகியுள்ளது. இதேபோல் கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை இயக்கிய சுதீப்தோ சென் சிறந்த இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிறந்த பாடல் இசையமைப்பாளருக்கான தேசிய விருது ஜி.வி. பிரகாஷுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தனுஷின் நடிப்பில் வெளியான வாத்தி திரைப்படத்திற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. ஜி.வி. பிரகாஷ் வாங்கும் 2வது தேசிய விருது இதுவாகும். சூரரை போற்று திரைப்படத்திற்காக அவர் தேசிய விருது வாங்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஈகோ ஒரு மனிதனை எவ்வளவு மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை திரையில் கண்முன் காட்டிய பார்க்கிங் திரைப்படத்திற்கு 3 தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த தமிழ் படம் என்ற விருதை பார்க்கிங் வென்றிருக்கிறது. தொடர்ந்து சிறந்த துணை நடிகர் விருது எம்.எஸ். பாஸ்கருக்கும் சிறந்த திரைக்கதை விருது இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் சிறந்த தெலுங்கு திரைப்படத்திற்கான தேசிய விருதிற்கு பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரி திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த கன்னட படமாக கண்டிலு தி ரே ஆஃப் ஹோப் திரைப்படமும் சிறந்த மலையாள திரைப்படமாக உள்ளொழுக்கு திரைப்படமும் தேர்வாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டிற்காக தேசிய திரைப்பட விருதுகள் பட்டியலில் 3 விருதுகளுக்கு அனிமல் திரைப்படம் தேர்வாகியுள்ளது. சிறந்த இசை வடிவமைப்பு, சிறந்த பின்னணி இசை, சிறந்த ரீ ரெக்கார்டிங் மிக்சர், சிறப்பு பாராட்டு ஆகிய பிரிவுகளில் அனிமல் திரைப்படம் விருது வென்றுள்ளது. தமிழகத்தில் சனிக்கிழமை 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகை ஆகிய மாவட்டங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காரைக்காலிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சனிக்கிழமை தொடங்கி வைக்கிறார். சனிக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெறும். தமிழ்நாடு முழுவதும் 1256 முகாம்கள் அமைக்கப்பட உள்ள நிலையில் மருத்துவ பரிசோதனையின் முடிவுகள் உடனுக்குடன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து பேசினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்று உடல்நலம் பற்றி கேட்டறிந்தார். முதலமைச்சரை அடுத்தடுத்த நாட்களில் கட்சித் தலைவர்கள் சந்தித்து வருவது தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரிக்க கோரிய இபிஎஸ்ஸின் மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சிவசக்திவேல் கட்சி விதிகளின்படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என தெரிவிக்கவில்லை என்பதால் இந்த வழக்கு விசாரணைக்கு உரியது என கூறி இபிஎஸ் மனுவை தள்ளுபடி செய்தார். நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொலையாளி சுர்ஜித்தின் பெற்றோரை கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் அரசின் தொடர் பேச்சுவார்த்தை மற்றும் சுர்ஜித்தின் தந்தையை கைது செய்ததாலும் உடலை வாங்கிக் கொள்ள சம்மதித்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது. ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை கண்டு அவரின் தாய் கதறி துடித்தது இதயத்தை நொறுக்கியது. ஆசை ஆசையாய் வளர்த்த மகனை அற்ப காரணத்திற்காக கொன்று பொட்டலம் போல் கட்டி வைத்திருந்ததைக் கண்டு தலையில் அடித்துக் கொண்டு கதறிய தாய்க்கு என்ன ஆறுதல் சொல்வதென்று தெரியாமல் ஊரை சோகத்தில் மூழ்கியது.
நெல்லையில் அடங்காத சாதி வெறியால் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டு விசாரிக்கப்படும் நிலையில் நீங்கா வலியில் மூழ்கியிருக்கும் அவரின் குடும்பத்திற்கு 12 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் சாதி வெறி பிடித்தவர் என கொலை செய்யப்பட்ட கவினின் தந்தை மீண்டும் பகீர் புகார் தெரிவித்துள்ளார். இந்த கொலை சம்பவத்தில் காசி பாண்டியனுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அவர் தொடர்ந்து பணியில் நீடித்தால் இன்னும் பல படுகொலைகள் அரங்கேறும் என கவினின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் குறித்து கொலை செய்யப்பட்ட கவினின் தந்தை கூறியுள்ளவை உண்மைக்கு புறம்பானவை என நெல்லை மாநகர காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. கொலை செய்யப்பட்ட கவினை காசி பாண்டியன் சட்டவிரோதமாக காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ளவில்லை என்றும் விளக்கம் கொடுத்துள்ளது. சாதி பார்த்து பிணத்தை புதைக்கும் நிலை தமிழகத்தில் தான் உள்ளது என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் வைக்கப்பட்டிருந்த கவினின் உடலுக்கு அவர் நேரில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பேட்டியளித்த அவர் சாதிய ஆணவ படுகொலையிலும் அரசியல் கட்சிகள் வாக்குகளைத்தான் பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். ஓபிஎஸ் தன்னிடம் சொல்லியிருந்தால் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் வாங்கி தந்திருப்பேன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் மோடி மீண்டும் தமிழகம் வரும்போது ஓபிஎஸ் கேட்டால் கண்டிப்பாக சந்திக்க ஏற்பாடு செய்வோம் என்றார். பாஜகவோடு என்றைக்கும் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டோம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக அதிமுகவோடு கூட்டணி தொடர்பாக மதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறுவது அபாண்டம் என்றார். குடியரசின் புதிய துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. ஜெகதீப் தன்கரின் திடீர் ராஜினாமாவை தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்ய வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பாஜகவுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் ஓட்டு திருட்டில் ஈடுபட்டது என்பதற்கு தங்களிடம் 100% ஆதாரம் இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த அவர் இதுகுறித்த விவரங்களை வெளியிடும் போது அது அணுகுண்டு வெடித்தது போல் இருக்கும் என்றார். தேர்தல் ஆணையம் பாஜகவின் வாக்கு திருட்டு அணியாக மாறிவிட்டது என ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுபோன்று பொறுப்பற்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை புறக்கணித்து நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் பணியாற்றி வருவதாக விளக்கம் கொடுத்திருக்கிறது. பீகாரை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கையை உடனே துவக்குமாறு மேற்கு வங்க தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ் அகர்வாலுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வால் ரேவண்ணா மீதான பாலியல் வழக்கில் அவர் குற்றவாளி என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. பல பெண்களை அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கடந்த ஆண்டு வழக்கு பதியப்பட்டது. இதில் அவர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்களை நீதிமன்றம் சனிக்கிழமை அறிவிக்கிறது. பீகாரில் நடந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தாம் தங்கியிருந்த அரசு பங்களாவை காலி செய்தார். அரசு அனுமதித்த கால அளவை தாண்டியும் அவர் அரசு பங்களாவில் வசித்ததால் நீதிபதிகளுக்கு வீடு ஒதுக்க உச்சநீதிமன்ற நிர்வாகத்திற்கு சிக்கல் ஏற்பட்டது. இதனால் அவரை காலி செய்து பங்களாவை ஒப்படைக்குமாறு மத்திய அமைச்சகத்திற்கு உச்சநீதிமன்ற நிர்வாகம் கடிதம் அனுப்பியது. பீகார் எய்ம்ஸ் மருத்துவமனையில் பாதுகாப்பு ஊழியர்களை தாக்கி மருத்துவரை மிரட்டியதாக ராஷ்டிரிய ஜனதா எம்எல்ஏ சேத்தன் ஆனந்த் மற்றும் அவரது மனைவி மீது பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டது. உயிர்காக்கும் சேவையில் ஈடுபடும் மருத்துவர்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மருத்துவர்கள் சங்கத்தினர் பேரணியில் ஈடுபட்டனர்.
உரங்கள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க கோரி மத்திய பிரதேச மாநில சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சாக்கு மூட்டைகளை தோளில் சுமந்து போராட்டம் நடத்தினர். யூரியா போன்ற உரங்கள் கிடைக்காமல் விவசாயிகள் அல்லல் படும் சூழலில் அது பற்றி சட்டமன்றத்தில் விவாதிக்க கூட பாஜக அரசு மறுப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள தலைமையகத்தில் பணியில் இருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காணாமல் போனதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 60வது பட்டாலியன் வீரர் சுகம் சௌத்ரி வியாழக்கிழமை மாயமான நிலையில் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் போலீஸ் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. ஆந்திராவில் கோவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலரின் கன்னத்தில் அறைந்த தெலுங்கு தேச கட்சி அமைச்சர் ஜனார்த்தனின் தம்பி கைது செய்யப்பட்டார். கோவிலில் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நுழைய முயன்ற அவரை காவலர் தடுத்தபோது தகராறு ஏற்பட்டது. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அலுவலகத்தில் குப்பைகளை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்தார். குப்பைகளில் இருந்து டெல்லியை விடுவித்தல் எனும் பிரச்சாரத்தை துவக்கி வைக்கும் விதமாக அரசு அலுவலகத்தை அவர் சுத்தம் செய்தார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்ய போக்குவரத்து காவல்துறை புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஹெல்மெட் அணியாமல் வரும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு பெட்ரோல் வழங்கப்பட மாட்டாது என போஸ்டர் ஒட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் சீருடையில் இருந்த காவல்துறை அதிகாரி பாதுகாப்பு விதிகளை மீறி மூடப்பட்ட ரயில்வே கேட்டை கடந்து சென்ற வீடியோ வெளியாகியிருக்கிறது. மது போதையில் இருந்த எஸ்ஐ தங்களை தகாத வார்த்தைகளால் வசைபாடியதாகவும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் மது போதையில் நகைக்கடையில் திருட முயன்ற இளம்பெண்ணை போலீசார் கைது செய்தனர். 2 தங்க மோதிரங்களோடு கையும் களவுமாக சிக்கிய இளம்பெண் தன்னை கைது செய்ய முயன்ற பெண் போலீசாரின் தலைமுடியை பிடித்து தாக்க முயன்ற வீடியோ வெளியாக இருக்கிறது. ஒடிசாவில் குடிக்க தண்ணீர் கேட்ட உயர் அதிகாரிக்கு சிறுநீர் அடங்கிய பாட்டிலை கொடுத்த பியூனை போலீசார் கைது செய்தனர். கிராமப்புற குடிநீர் வழங்கல் துறை அலுவலகத்தில் பணியாற்றும் உதவி செயற்பொறியாளர் குரு பிரசாத் பியூன் கொடுத்த தண்ணீரை குடித்த சில நிமிடத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் தண்ணீரை ஆய்வு செய்தபோது உண்மை தெரிந்தது. மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டுக்கான மேடை அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வரும் 25ஆம் தேதி மாநில மாநாடு நடைபெறும் நிலையில் இதற்காக சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான இடத்தை சுத்தம் செய்து தடுப்பு கம்பிகள் அமைக்கும் பணிகள் துவங்கியுள்ளன. அன்புமணி தனது 2ஆம் கட்ட நடைபயணத்தை வரும் 7ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். 10 வகையான உரிமைகளை மீட்டு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அன்புமணி கடந்த 25ஆம் தேதி திருப்போரூரில் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற பெயரில் நடைபயணத்தை தொடங்கினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட அண்ணாமலை விரும்புவதாகவும் அவரை சட்டமன்ற தேர்தல் களம் இறக்க கட்சி மேலிடம் சமரச முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது சொந்த தொகுதியான திருச்சி திருவெரும்பூரில் அமைந்துள்ள அரசு மாதிரி பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சமீபத்தில் இந்த பள்ளியில் படித்த 12ஆம் வகுப்பு மாணவன் விடுதி அறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பாக கல்வி அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். மற்ற மொழியை கற்பதற்கு யாரும் தடை விதிப்பதில்லை என அமைச்சர் சாமிநாதன் கூறினார். சென்னை கலைவாணர் அரங்கில் செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ற பெயரில் நடத்தப்பட்ட கலை போட்டிகளில் வெற்றி பெற்ற 31 பேருக்கு அமைச்சர் சாமிநாதன் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்தார். அஜித்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட போலீசாரின் குடும்பத்தினர் காவலர் குடியிருப்பில் இருந்து காலி செய்துவிட்டு சென்று விட்டதால் சிபிஐ விசாரணையில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அதில் காவலர் குடியிருப்பில் வசித்து வந்த 3 குடும்பத்தினர் வீடுகளை காலி செய்துவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட வடமாநில இளைஞரிடம் 4 நாள் போலீசார் விசாரணை முடித்த நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இதனால் போலீசார் விரைவாக குற்றவாளியாக கருதப்படும் விஸ்வகர்மா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டனை பெற்றுத் தருவார்கள் என சொல்லப்படுகிறது.
சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செங்குட்டுவனின் மகன் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 4 பேரின் தண்டனையை நிறுத்தி வைத்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. செங்குட்டுவன் மற்றும் மருமகன் ராஜலிங்கம் இறந்துவிட்டதால் மற்றவர்களுக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் விதமாக நெல்லையில் பிளக்ஸ் வைக்க அனுமதி கோரிய வழக்கில் களக்காடு மற்றும் சாலைப்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. வரும் 4ஆம் தேதி களக்காடு நாங்குநேரி வழியாக ரோட் ஷோ நடத்தும் இபிஎஸ்ஐ வரவேற்பதற்காக பிளக்ஸ் வைக்க அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் கல்வியாளருமான வசந்தி தேவி காலமானார். அவருக்கு வயது 87. துணைவேந்தராக இருந்த காலத்தில் கல்வியில் பல்வேறு புதுமைகளை புகுத்தியவர். அவரது இறுதிச் சடங்குகள் சென்னை வேளச்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் என கூறப்படுகிறது. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்திலிருந்து புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கொலை வழக்கு கைதிகள் போலீசாரை மிரட்டிய பகீர் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கைதிகளை வாகனத்தில் ஏற்றிய போது காவலர்களில் ஒருவர் அவரை அடித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கோபத்தில் காவலர்களை ஆபாசமாக வசைபாடியதோடு கொலை மிரட்டலும் விடுத்ததால் பதற்றம் ஏற்பட்டது. சென்னை பரங்கிமலை ரயில் நிலையம் அருகே போலீஸ் முன்னிலையில் காதல் ஜோடியை பெண் வீட்டார் சரமாரியாக தாக்கிய சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. காதலுக்கு இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே காதல் ஜோடி வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமுற்ற பெண் வீட்டார் அவர்களை துரத்தி வந்து அடித்து உதைத்தனர். தூத்துக்குடியில் காணாமல் போன அண்ணன் தம்பி 6 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழப்பண்டுகரை பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் அருள்ராஜ் மாரிபாண்டி ஆகியோர் வீட்டின் அருகே கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்தவர்களை தட்டி கேட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் இருவரையும் கொலை செய்து புதைத்தது தெரிய வந்தது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே மலைப்பகுதியில் குடிலில் தந்தையோடு தூங்கிய 4 வயது சிறுவனை புலி கவ்வி இழுத்து செல்ல முயன்ற சம்பவம் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சிறுவன் அலறியதோடு தந்தையும் கத்தி கூச்சலிடவே மிரண்டு போன புலி சிறுவனை போட்டுவிட்டு காட்டிற்குள் ஓடியது. இதில் சிறுவனின் தலையில் காயம் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் காங்கிரஸ் எம்எல்ஏ வருவதற்குள் திமுக மாவட்ட பொறுப்பாளர் சாலை பணிகளுக்கு பூமி பூஜை போட்டதால் காங்கிரஸ் கட்சியினர் கோபம் அடைந்தனர். அதோடு விஷயம் அறிந்து எம்எல்ஏ துரை சந்திரசேகரும் அதிருப்தியில் திரும்பிச் செல்லவே இரு கட்சி தொண்டர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை கிழக்குத்தாம்பரத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர் கார் மோதி தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. உடனே அவர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாலும் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கார் ஓட்டுநரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 2 கும்பல்கள் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மேட்டூர் 4 ரோடு சந்திப்பில் 2 கும்பல் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் ஒரே மணி நேரம் கழித்து மீண்டும் சாலையில் வைத்து தாக்கிக் கொண்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் பட்டப்பகலில் வீடு புகுந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர் அங்கிருந்து பெண் கூச்சலிட்டதால் இரும்பு ராடால் தலையில் பல்லமாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினார். மர்ம நபர் தாக்கியதால் தலையில் பலத்த காயமடைந்து ரத்தம் கொட்டியபடி கிடந்த ரேஷ்மாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சமேடு அருகே பைக்கில் சென்ற இளைஞர் தவறி விழுந்த நிலையில் அந்த வழியாக சென்ற பேருந்து ஏறி இறங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விசாரணையில் பலியானவர் தருமபுரி மாவட்டம் நாவிதர் நகரைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பதும் டீக்கடைக்கு சென்றபோது விபத்து நேரிட்டதும் தெரிய வந்தது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவனை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முன்னாள் அரசு வழக்கறிஞரின் ஓட்டுநரான மணிக்குமார் என்பவன் மாணவி படிக்கும் பள்ளியில் செயலாளராக உள்ள நிலையில் மிரட்டி டிசி வாங்க செய்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர்.
சேலம் புது ரோடு பகுதியில் தனியார் மின்சாதன உதிரி பாகங்கள் உற்பத்தி நிறுவனத்தை மூடியதை கண்டித்து தொழிலாளர்கள் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 35 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த நிறுவனம் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுத்த நிலையில் தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி தொழிற்சாலை மூடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்று நீர் சூழ்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்த பருத்தி, வாழை, கத்தரி உள்ளிட்ட தோட்டப் பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக நாதல் படுகை, முதலைமேடு திட்டு, வெள்ள மணல் கிராமங்களில் உள்ள விளை நிலங்கள் நீரில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளன. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை இல்லை என்பதால் ஆற்று நீர் கொடியம்பாளையம் முகத்துவாரத்தில் கடலில் வீணாக கலக்கிறது. மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு சுமார் 1 லட்சம் கன அடி நீர் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்டதால் கொள்ளிடம் ஆறு கடல் போல காட்சியளிக்கிறது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் குடிநீர், சாலை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கவில்லை என ஆளும் கட்சி கவுன்சிலரை கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பணம் இல்லை என காரணம் சொல்லாமல் உடனடியாக தங்கள் பகுதியில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆவேசமாக கூறினார். திருவாரூர் மாவட்டம் நார்த்தங்குடி கிராமத்தில் செயல்படும் அரசு திறந்தவெளி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அறுவடை முடிந்து நீண்ட நாட்களாகியும் நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்லாமல் தேக்கி வைப்பதால் இந்த நிலை ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூடப்பட்டுள்ளதால் வேலையில்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வியாபாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூடப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் ரெங்கசமுத்திரம் ஊராட்சியில் 100 நாள் வேலைக்கு அழைத்துவிட்டு வேலை வழங்காமல் அலைக்கழித்ததாக பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரெங்கசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் கடந்த 6 மாதங்களாக பணி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கூகுள் மேப் உதவியுடன் காரில் சென்றவர் நடைபாலத்தின் வழியாக சென்று சிக்கிய நிலையில் கிரேன் உதவியுடன் கார் மீட்கப்பட்டது. கும்பகோணத்தைச் சேர்ந்த முகமது கோவை சென்று திரும்பிய போது குளித்தலையில் உள்ள பள்ளிவாசலுக்கு கூகுள் மேப் உதவியுடன் சென்றார். அப்போது தென்கரை பாசன வாய்க்கால் குறுக்கே உள்ள நடைபாலத்தில் கார் சிக்கியது. திருச்சியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த 3 பேரை நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக போலீசார் கைது செய்தனர். திருச்சி நம்பர் 1 டோல்கேட்டில் கள்ள சந்தையில் மது விற்பனை செய்த சரத்குமார், தள்ளுவண்டியில் வைத்து மது விற்பனை செய்த ராபர்ட் மற்றும் முத்தமிழ் செல்வன் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். சென்னையில் வயதான பெண்களை குறிவைத்து வழிப்பறி செய்து வந்த வடமாநில பெண்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை தியாகராய நகரில் வயதான மூதாட்டியின் கவனத்தை திசை திருப்பி அவரிடம் கொள்ளை முயற்சியில் ஈடுபட முயன்ற 4 பெண்களை மாம்பலம் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அனைவரும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மீன் வியாபாரியை வெட்டி கொலை செய்த கொலையாளிகளை விரைந்து கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரம்பக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மீன் வியாபாரி ஜபருல்லா வியாழக்கிழமை 4 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை கொலையாளிகளை கைது செய்யவில்லை என கூறப்படுகிறது. குமரி மாவட்டத்தில் சொத்துக்காக பெற்ற தந்தையை கூலிப்படையை வைத்து கொலை செய்த மகன் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த சுவாமிதாஸ் குடும்ப தகராறு காரணமாக மனைவி மற்றும் பிள்ளைகளை பிரிந்து 6 தெங்கன் விளையில் உள்ள சகோதரியின் வீட்டில் தங்கி அவரது மளிகை கடையை கவனித்து வந்தார். கடந்த 21ஆம் தேதி இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்களால் அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். புதுச்சேரியில் விவசாய விளைபொருட்களுக்கு 4 மாதங்களாக பணப்பட்டுவாடா செய்யாமல் காலதாமதம் செய்வதாக கூறி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் முன்பாக விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூனிச்சம்பட்டு விற்பனை கூட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த போது நடவடிக்கை எடுக்காமல் மிரட்டல் விடுத்ததாகவும் குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் ஆலடியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ஒரே விதை பாக்கெட்டை திருப்பி கொடுக்க வைத்ததால் அமைச்சர் கணேசன் டென்ஷன் ஆகி அங்கிருந்த அதிகாரிகளை கடிந்து கொண்டார். நலத்திட்ட உதவிகளை வழங்கிய போது விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய விதை பாக்கெட் 2 மட்டுமே இருந்ததால் அதனை மாறி கொடுத்தார்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 4 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி அதிகாரிகளை கண்டித்து பட்டியலின பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 2 யானைகள் மல்லன்குழி கிராம விவசாய தோட்டங்களில் உலா வந்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்தனர். கடந்த சில மாதங்களாகவே அவ்வப்போது யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி விவசாய நிலங்களில் நுழைவதும் பயிர்களை சேதம் செய்வதும் தொடர்கதையாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையை துவக்கி வைத்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி பள்ளி மாணவ மாணவிகளோடு பேருந்தில் பயணம் செய்தார். இதன் மூலம் கரடிப்பாக்கம், எரலூர், ஏனாதிமங்கலம், மழவராயனூர், ஏரிக்கரை, சின்னசெவலை, மணக்கப்பம், அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட பகுதிகள் பேருந்து வசதி பெறுகின்றன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேவாலய நிலத்தை விற்பனை செய்ய முயற்சி செய்து வருவதாக கூறி முன்னாள் நிர்வாகிகளை கைது செய்யுமாறு பாதிரியார்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தேவாலயத்தை சுற்றியுள்ள இடத்தை விற்பனை செய்ய முன்னாள் நிர்வாகிகள் 26 லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்று கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிப்பதற்கான நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். இந்த வரி விதிப்பு வரும் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பாகிஸ்தானுக்கான வரி விதிப்பை 29% இருந்து 19% குறைத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா மீதான அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிருப்திக்கு ரஷ்யாவுடனான வர்த்தக உறவை தாண்டி வேறு சில காரணங்களும் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்து உக்ரைனுடனான போரை தொடர இந்தியா உதவுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், இந்தியா மீதான அமெரிக்காவின் அதிருப்திக்கு இதுவே முதல் காரணம் என்றார். பட்டினியுடன் இஸ்ரேலுடன் போராடும் காசா மக்களுக்கு அரபு நாடுகள் உதவி கரம் நீட்டியுள்ளன. உணவுப் பொருட்களை விமானத்தில் எடுத்துச் சென்று பாராசூட் மூலம் தரையிறக்கி காசா மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. கடந்த 5 நாட்களில் 3787 டன் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன. நியூயார்க்கின் ஸ்டேட்டன் தீவில் வரலாறு காணாத வகையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. வடிகால்வாயிலிருந்து கொப்பளித்தபடி மழைநீர் வெளியேறி வருவதால் பகுதிவாசிகள் அச்சமடைந்தனர். இங்கிலாந்திற்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 224 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 204 ரன்களை எடுத்திருந்தது. இந்த நிலையில் 2வது நாள் ஆட்டத்தை தொடங்கிய இந்திய அணி 224 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இங்கிலாந்து மண்ணில் ஒரு தொடரில் 1000க்கும் அதிகமான பந்துகளை எதிர்கொண்ட 3வது இந்திய தொடக்க வீரர் என்ற சாதனையை KL ராகுல் படைத்துள்ளார். 5வது டெஸ்டில் 40 பந்துகளை எதிர்கொண்ட போது 1000 பந்துகளை கடந்த சாதனையை படைத்தார். நடப்பு தொடரில் 1038 பந்துகளை அவர் எதிர்கொண்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 5வது கிரிக்கெட் போட்டியிலும் டாஸை இழந்த கேப்டன் சுப்மன் கில் ஒரு தொடரில் அனைத்து போட்டிகளிலும் டாஸை இழந்த 4வது கேப்டன் என பெயர் பெற்றிருக்கிறார். இதற்கு முன்னதாக 1948 லாலா அமர்நாத், 1982 கபில் தேவ் மற்றும் 2018 இதே இங்கிலாந்துக்கு எதிராக விராட் கோலி ஆகிய முன்னாள் கேப்டன்கள் ஒரு டெஸ்ட் தொடர் முழுவதுமாக டாஸை இழந்துள்ளனர். இங்கிலாந்து வீரர் கிறிஸ் வேக்ஸிற்கு தோள்பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்தியாவிற்கு எதிரான 5வது டெஸ்டில் மேற்கொண்டு விளையாட மாட்டார் என கூறப்படுகிறது. பென் ஸ்டோக்ஸ், ஆர்ச்சர் ஆகியோர் அணியில் இல்லாத நிலையில் கிறிஸ் வேக்ஸ் விளையாடவில்லை எனில் அது அணிக்கு பின்னடைவாக அமையும் என கருதப்படுகிறது. தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக CSK அணியின் கேப்டன் MS தோனி சென்னை வந்தார். தோனியின் வருகைக்காக விமான நிலையத்தில் காத்திருந்த அவரது ரசிகர்கள் தல தல என கோஷங்களை எழுப்பி உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
இந்திய கிரிக்கெட் அணியின் சிறந்த கேப்டன்களை தன்னுடைய விருப்ப தேர்வின் மூலம் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அம்பத்தி ராயுடு வரிசைப்படுத்தினார். அதன்படி சிறந்த கேப்டன்களில் தோனிக்கு முதல் இடமும் ரோஹித் சர்மாவுக்கு 2ஆம் இடமும் அளித்தார். கங்குலி, கபில் தேவ் மற்றும் விராட் கோலிக்கு 3, 4 மற்றும் 5ஆம் இடங்களை விருப்ப தேர்வாக தெரிவித்தார். லெஜண்ட்ஸ் லீக் T20 தொடரின் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை 1 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி வீழ்த்தியது. முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன்கள் எடுத்தது. 187 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 185 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன. டொரண்டோவில் நடைபெற்று வரும் கனடா ஓபன் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்றுக்கு இகா ஸ்வியாடெக், ஜெசிகா பெகுலா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். 2வது சுற்றில் கியோ ஹான்யூவுடன் மோதிய ஸ்வியாடெக் 6-3, 6-1 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். மற்றொரு போட்டியில் மரியா சக்காரிவுடன் மோதிய பெகுலா 7-5, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் மக்காவ் ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி முன்னேறியுள்ளனர். 2வது சுற்றில் ஹிரோகி நிஷி, காசேரு ஜோடியுடன் மோதிய அவர்கள் 10-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் மக்காவ் ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னைப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நடந்த காலிறுதி ஆட்டத்தில் சீனாவின் ஹீஜினுடன் தருண் மன்னைப்பள்ளி மோதினார். அதில் 21-12 மற்றும் 21-18 என்ற செட் கணக்கில் முன்னிலை பெற்று தருண் மன்னைப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார். தி காஞ்சூரிங் திரைப்படத்தின் 4ஆம் பாகத்தின் ட்ரெய்லர் தமிழில் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. தி காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் திரைப்படம் இந்த சீரீஸில் கடைசி பாகம் என்பதால் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது. பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடித்து நல்ல வரவேற்பை பெற்றுள்ள தலைவன் தலைவி திரைப்படம் உலகம் முழுவதும் 50 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் உறவை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நல்ல விமர்சனம் பெற்று வருவதால் வரும் நாட்களில் வசூல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பதாக இருந்த கேங்ஸ்டர் திரைப்படம் கைவிடப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. வடசென்னை படத்தை போன்ற கதைக்களத்தில் உருவாக்க திட்டமிட்டிருந்த இந்த திரைப்படத்தில் சம்பள விவகாரம் தொடர்பாக சிம்புவுக்கும் தயாரிப்பாளருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் திரைப்படத்தை தொடங்குவதில் சிம்பு முனைப்பு காட்டுவதாக தெரிகிறது. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாக இருந்த நிலையில் தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு பின்னர் கிளிம்ஸ் வீடியோ வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. பட ரிலீஸ் தேதி குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாக இருக்கிறது. பிரபல டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சாவின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டென்னிஸ் விளையாட்டில் பல்வேறு பட்டங்களை வென்றுள்ள சானியா மிர்சா கடந்த 2023ஆம் ஆண்டோடு ஓய்வு பெற்றார். தனது கதாபாத்திரத்தில் நடிக்க தீபிகா படுகோனே அல்லது பர்தினி சோப்ரா ஆகியோரின் பெயர்களை சானியா மிர்சா பரிந்துரை செய்ததாக கூறப்படுகிறது. ஆடி 3வது வெள்ளியை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் கோவில்பட்டியில் திரிசூல பிடாரி அம்மனுக்கு வளையல் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண வளையல்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆடி மாதம் 3ஆம் வெள்ளியையொட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த வஞ்சியம்மன் கோயிலில் 15 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. 10 ரூபாய் நோட்டு முதல் 500 ரூபாய் நோட்டு வரை பயன்படுத்தி அலங்காரம் செய்யப்பட்ட அம்மனை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தரிசனம் செய்தனர். ஆடி வெள்ளியையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் தென் கடப்பந்தாங்கல் கிராமத்தில் உள்ள படவேட்டம்மனுக்கு பக்தர்கள் பால் குடம் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். அலகு குத்திக்கொண்டு மேளதாளம் முழங்க முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக பக்தர்கள் சுமந்து வந்த பால் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை மாத உண்டியல் காணிக்கை 3,84 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 1530 கிராம் தங்கம், 22,500 கிராம் வெள்ளி மற்றும் 833 வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளையும் பக்தர்களின் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர்.
ஆடி மாத 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதிக அளவு பக்தர்கள் கோவிலில் குவிந்த நிலையில் கோயில் நிர்வாகம் சார்பில் முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது.